ஹாய் ஹலோ வெல்கம் டு 360 Aero டிவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இன்றைக்கி நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கூகுள் அனாலிட்டிக்கல். நம்ம எஸ்இஓவில் முக்கியமான ஒரு விஷயம் கூகுள் அனாலிட்டிக்கல் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூகுள் அனாலிட்டிக்கலை எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூகுள் அனாலிட்டிக்கல் என்ன பண்ணும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னாக்க உங்களோட வெப்சைட்டை யார் வாட்ச் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க, எந்த பேஜில் வந்துட்டு நிறைய நேரம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த கூகுள் அனாலிட்டிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை, அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங் அனலைஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு எந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு அதிகமாக போகிறாங்க, இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட் இருந்துச்சுன்னா அந்த பேஜுக்குள்ளே அதிகமாக போகிறாங்க, அந்த பேஜோட குறிப்பிட்ட ப்ராடக்ட்குள்ளே அதிகமாக போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கும் வந்துட்டு ஒரு வெப்கேம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெப்கேம்குள்ளே அதிகமாக போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த வெப்கேமை வந்துட்டு எப்படி வந்துட்டு பெட்டராக வந்துட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம், எந்த ஏரியாவில் அதிகமாக பார்த்துருக்காங்க, ஸோ அதுக்கு எந்த ஏரியாவில் அதிகமாக வேல்யூ இருக்குது அப்படின்றத பற்றி ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த கூகுள் அனாலிட்டிக்கல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்கலை எப்படி வந்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூகுள் அனாலிட்டிக்கலை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எதுவரையும் நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல. நான் ஒரு மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி நார்மலாக லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ஆஃபீஸ் நேமில். ஏன்னா வந்துட்டு நிறைய கூகுள் அனாலிட்டிக்கல் எடுத்தது கூகுள் கன்சோலு, சைட் மேப்பு இதெல்லாம் வரிசையாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மெயில் ஐடியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் கன்சோலு, கூகுள் டேக் மேனேஜர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம மெயில் ஐடி ஒரே காமனாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இதில் வந்துட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு நான் உள்ளே போகிறேன். கூகுள் அனாலிட்டிக்கல் வெப்சைட்குள்ளே போகிறேன். கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ தான் நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஆல்ரெடி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். அதுதான் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட். கூகுள் அனாலிட்டிக்கலை பொறுத்தவரையிலும் சேம் நம்ம ஜிமெயில் ஐடியை வச்சு தான் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அனாலிட்டிக்கல் வந்துருச்சு. ஸ்டார்ட் மார்ஜின் கொடுத்தாச்சு. அக்கௌண்ட் நேம் வந்துட்டு நான் வந்துட்டு லக்ஷனா கிச்சன்ஸ் அப்படின்ற ஒரு நேம் வந்துட்டு கொடுக்குறேன். ஏதாச்சும் ஒரு நேம், லக்ஷனா கிச்சன்ஸ் ஆர் ஃபசல், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வெப்சைட்டோட நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் வெப்பில் வந்துட்டு நான் பண்ண போகிறேன்னா ஆப்பில் வந்துட்டு பண்ண போகிறேன், iOS ஆப்பில் வந்துட்டு பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ நான் எனக்கு வந்துட்டு வெப்பில் தான் நான் அதை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஸோ வெப் ஆப் ரெண்டுமே வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெப் மட்டும் தான் இப்போ இருக்கேன், ஸோ வெப் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னாக்கா வெப்சைட்டோட லிங்க் கேட்கும். ஸோ நான் லக்ஷனா கிச்சன்ஸ் தானே கொடுத்துருந்தேன். ஸோ லக்ஷனா கிச்சன்ஸ் இவ்வளோ என்ட்ரு ஆகிறேன். லக்ஷனா கிச்சன்ஸ் kitchens.com உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி சைட் இருக்குது. ஸோ லக்ஷனா ஸோ இதை வந்துட்டு காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி யூஆர்எல்ல காப்பி பண்ணிவிட்டு அனாலிட்டிக்கலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெப்சைட் நேம் லக்ஷனா கிச்சன்ஸ்னே கொடுத்துடலாம். ஸோ .coms வேணாம், லக்ஷனா கிச்சன்ஸ் மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு திரும்பி வந்துட்டு Ctrl+V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் கூட 4-5 மெயில் ஐடியை நீங்கள் இது பண்ணலாம். எந்த டைம் வேணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. யூகே டைம் வேணுமா, எந்த கேட்டகரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் நீங்கள் என்ன இதில் வந்துட்டு இருக்க போகிறீங்க, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களோட வந்துட்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸோட இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம டைமிங், ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்தியா டைமிங் வந்துட்டு நான் கொடுக்குறேன், இந்தியன் டைமிங் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம டைமிங் படி வந்துட்டு அங்கே ரன் ஆகும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா க்ரியேட் அப்படின்னு கொடுத்துறேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ கூகுளோட அக்ரிமெண்ட் நீங்கள் படித்து பார்த்து ஓகேனாலும் ஓகே.
ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இது ஆல்ரெடி இந்த ரூல்ஸ்லாம் தெரியும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வந்துட்டு தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்கான் பண்ணிட்டும் எந்த ஒரு ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸை படித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத பண்ணுற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ கூகுள் அனாலிட்டிக்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்படி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்கிங் கோடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று தந்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு கோடிங் வந்துட்டு நம்மளுக்கு தந்துருக்காங்க, ட்ராக்கிங் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதுலேயும் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஒரு ஹெடர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட கோட். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நான் இந்த லக்ஷனா கிச்சன்ஸோட சோர்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஸோ அந்த ஹெடர் ஃபைலில் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னாக்க சைட் இந்த டேக் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க gs அப்படின்னு சேவ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஹெடர் டேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் ஹெடர் டேக். ஸோ இந்த டேக்கை வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கான ஐடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க இதுதான் நம்மளோட ஐடி, அதாவது கான்ஃபிகரேஷன் ஐடி வந்துட்டு இந்த இதுதான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அந்த லக்ஷனா கிச்சன்ஸோட சோர்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டெஸ்க்டாப்பில் போயிட்டு இங்கே இருக்கு ஒரு லக்ஷனா கிச்சன்ஸ். ஓகே, ஸோ இண்டெக்ஸோட சோர்ஸ்குள்ளே உள்ளே போகிறேன். சாரி, இந்த இது வந்து ஃபியூ மினிட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சோர்ஸ் கோடை வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு ஹெட் டேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் காமனாக வந்துட்டு மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க ஹெட்டரில் வந்துட்டு இது பண்ணுங்கள். நான் இதில் வந்துட்டு எதுவுமே மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கீழே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெட்டர் டேக் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த செஷன் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ இனிமேல் இந்த சைட்டை வந்துட்டு நான் சேவ் பண்ணி விட்டுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா திரும்பியும் வந்துட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா திரும்பியும் வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நான் லக்ஷனா கிச்சன்ஸ்குள்ளே போயிட்டு திரும்பியும் நான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு நான் ஃபைல்ஸிலாலேருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைல்ஸிலாவுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ என்னோட இது ரன் ஆகிட்டு வரும். ஓகே, எப்பயுமே வந்துட்டு நம்ம ஃபைல்ஸிலாவை பொறுத்தவரைக்கும் public.html இந்த இடத்துல தான் நம்ம எல்லா ஃபைலையும் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இண்டெக்ஸ் ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்பியும் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சேம் இண்டெக்ஸ் பேஜ்குள்ளே போயிட்டு இப்போது அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது மாதிரி ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓவர் ரைட் கொடுத்தனா திரும்பி ரீகாப்பி ஆகிரும். அது அந்த கோடிங் மட்டும் சேர்த்து ரீகாப்பி ஆகும். ஓகே, வெல் டன். ஸோ இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் சோர்ஸ் கோட்லேயும் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ எப்படி வந்துட்டு பார்க்குறது, சோர்ஸ் கோட் எப்படி வந்துட்டு நம்ம வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்க்குறது அப்படின்னாக்க ஸோ இதை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஓப்பன் இமேஜ் அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இங்கே இருக்கும். இன்ஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னாக்க நம்மளது வந்துட்டு உள்ள இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க மேலே வந்துட்டு நம்ம டாப் ஹெட்டரில் போயிட்டோம் அப்படின்னாக்க ஓகே
சோர்ஸ். இதில் வந்துட்டு எலிமெண்ட்ரிலேருந்து சோர்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே மேலே வந்துட்டு ஹெட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கும். ஸோ இது எல்லாமே கிளியராக இல்லை. ஓகே, ஓப்பன் பேஜ் சோர்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஹெட்டர் வந்துட்டு இங்கே தானே இன்சர்ட் பண்ணோம், இங்கே ஹெட்டர். ஸோ நம்மளோட கூகுளோட அனாலிட்டிக்கல் ஐடி வந்துட்டு உள்ள இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே இந்த ஐடியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக இப்போ உங்கள் வெப்சைட்டை யார் வாட்ச் பண்ணுறாங்க, எந்தெந்த பேஜுக்கு போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும்னு சொன்னால. ஸோ இங்கே வந்துடுங்க, ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு காமனாக வந்துட்டு இது நார்மலாக தான் இருக்கும், எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஓகேங்களா? ஓகே, நார்மல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்மளோட வியூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வியூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போது கரண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு இது வந்துட்டு இருக்குது, அது எந்த ஏரியான்னு முதற்கொண்டு அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அண்ட் எந்த ஏரியாவில், எந்த சிட்டி, ஆடியன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு டூல்ஸ் இருக்கும், ஹோமில் வந்துட்டு ஓவர் வியூவில் பார்க்குறது. ஸோ ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு அதுவும் ஹோம் பேஜில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் என்னோடய மொபைலுக்கு நான் அனுப்பிச்சிக்கிறேன். என்னோடய மொபைல் காமிச்சிட்டு என்னோடய மொபைல்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நான் என்னோடய மொபைலுக்கு நான் வந்துட்டு காப்பி பண்ணி அனுப்பிச்சிக்கிறேன். இல்லை என்னோடய மொபைல்லேருந்தே நான் வாட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் என்கிட்ட இருக்குது. இந்த லிங்க்கை நானும் ஓப்பன் பண்ணுறேன். லக்ஷ்மி கிச்சன்ஸ் அப்படின்ற லிங்க்கை நானும் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய மொபைல்லையும் இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கவுண்டிங் கொஞ்சம் நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். 2 இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் என்னோடய விசிட்டை பார்க்குறாங்களோ அத்தனை இன்க்ரீஸ் எனக்கு ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்களோ, லட்சணேஷன்ஸை பார்த்துட்டு இருக்காங்களோ அத்தனை வியூஸ் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியூஸஸ். ஓகே ஓகே, அண்ட் இதில் வந்துட்டு எங்கே எந்த பேஜில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கவும் முடியும் நம்மளால் இந்த அனாலிட்டிக்கல் வச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கேலரின்ற பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ ஸ்லோவாக இருக்குது, few minutes. ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்துட்டு ஹோம் பேஜ்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்லாஷ் மட்டும்தான் போட்டு நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இது லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த அனாலிட்டிக்கல் பற்றி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃப் சொல்லிடுறேன். ஸோ இந்த அனாலிட்டிக்கலை வச்சு நீங்கள் ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். அண்ட் மொபைல் டிவைஸ் வந்துட்டு எத்தனை பேர் மொபைலில் வாட்ச் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு சிஸ்டமில் வாட்ச் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு டேப்பில் வாட்ச் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் டிவியில் வாட்ச் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு ஈஸியாக வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம். எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமாக பார்க்குறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க, அண்ட் ஏஜஸ் எந்த ஏஜஸ் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு முதற்கொண்டு உங்களால் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்துட்டு இப்போது இந்த ஸ்லாஷ் டேரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் கேலரிக்குள்ளே போகிறேன். ஸோ கேலரின்ற பார்ட்டுக்குள்ளே போகிறேன். சாரி, இந்த இது வந்துட்டு இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கேலரி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு சாம்பிளுக்காக இண்டெக்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம் இதில். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ் .html அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இண்டெக்ஸ் .htmlக்குள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இண்டெக்ஸ் .htmlலாம் வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு எனக்கு காமிக்கும். ஸோ இண்டெக்ஸ்குள்ளே போயிருக்கேன், இண்டெக்ஸ் .html அப்படின்ற பேஜுக்குள்ளே போயிருக்கு அப்படின்றத காமிக்கிது பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எந்தெந்த பேஜுக்குள்ளே போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட்டிங்குள்ளே போயிட்டு ஓவர்வியூ,
ஸோ ஓவர்வியூக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்க யார் பார்த்துட்ருக்காங்க, என்ன லாங்குவேஜில், என்ன சிட்டிலேருந்து பார்க்குறாங்கன்னு முதல் கொண்டு பார்க்க முடியும். சிட்டிலேருந்து எந்தெந்த சிட்டிலேருந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கலாங்களா. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். என்ட்ரு ஆனேன் அப்படின்னாக்க எந்த சிட்டிலேருந்து பார்த்துட்ருக்காங்க, இந்த 2 டிவைஸும் எந்தெந்த சிட்டிலேருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத என்னால் ஈஸியாக வந்துட்டு வாட்ச் பண்ண முடியும். ஸோ இது இப்போ தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ லாங்குவேஜில் இருக்குது, சாரி சிட்டி வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ நோட் விட லாங்குவேஜில் இருக்குது. சிட்டியில் வந்துட்டு பார்த்துலாமா, ஒரு வியூவில் போய்ட்டு நான் சிட்டி கிளிக் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ சிட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க டேட்டாஸ் எதுவும் இது ஒன்றும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா காமிக்குது சிட்டிஸில். ஸோ ஏன்னா இப்போ தானே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதனால வந்துட்டு பீட்டா வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னாக்க காமிக்குமான்னு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ எந்த சிட்டிலேருந்து பார்க்க முடியும் அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உள்ள அனலைஸ் பண்ணிக்க முடியும் இதை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா. கண்டினியூ activate. ஓகே, இப்போ இதில் ஆக்டிவேட் பண்ணோடனே பிஹேவியருக்குள்ளே ஓவர்வியூக்குள்ளே போயிட்டு இப்போ பார்க்கலாம். பேஜ் டைட்டில், இந்த டைட்டிலுக்குள்ளே போயிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆடிட், இதில் ஒரு ஓவர்வியூ இருக்கும். ஓவர்வியூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, சிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த ப்ரௌசரில் பார்க்குறாங்க, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்குறாங்கன்னு முதல் கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்கள், எந்த ப்ரௌசரில் பார்க்குறாங்க, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்குறாங்க, சர்வீஸ் எந்த ப்ரொவைடர், பிஎஸ்என்எல்லா, ஜியோவா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், என்ன ரெசல்யூஷனில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத முதல் கொண்டு உங்களால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு இன்னும் கிடைக்கல. மேபி இது இப்போ தான் இன்சர்ட் பண்ணதுனால நம்மளுக்கு டேட்டாஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு நான் இந்த வியூவோட இன்னொரு தடவை உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் கூகுள் அனாலிட்டிக்கலில் பார்க்க முடியும். கூகுள் அனாலிட்டிக்கலை இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.